வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெய்லிக்கு ஒரு எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதனோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லைன்ஸ் எப்படி போடணும், லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஹம்ப் எப்படி போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹம்பில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹம்ப்ஸ் இருக்குது. ஸ்மால் ஹம்ப்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பர் லைன் ஹம்ப்ஸ், லோவர் லைன் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் ஹம்ப்ஸ்லேயே டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதை தாண்டி டபுள் லைன் ஹம்ப்பு, ட்ரிபிள் லேயர் ஹம்ப்பு, ட்ரிபிள் லைன் ஹம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஏபிசிடியில் வந்து யூ படிச்சிருப்பீங்களே, ஸோ அந்த யூவை வச்சு தான் இந்த ஹம்ப் எல்லாமே நம்ம போட போகிறோம். ரொம்பவே ஈஸி. யூ அதை அப்படியே தலைகீழாக போட்டிங்க அப்படின்னா பார்க்க லைட்டாக எண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். இந்த யூவை வந்து பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் ஹம்ப்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யூவை வந்து குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா ஸ்மால் ஹம்ப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரே மாதிரி ஒரே ஹைட்டில் வந்து போடுங்க. ஸோ இப்படி போட்டால் சரியாக வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் லைன் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹம்ப் வந்து ஒரே ஹைட்டில் வரல எனக்கு அப்படின்னா சின்ன ஒரு டிப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம யூ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த லைன் போட்டு கீழே வந்து யூவாக போட்டிருக்கோம். பட் இது பார்க்க வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இல்லை. இப்போ நீட்டாக வரணும் அப்படின்னா நான் எப்படி போடலான்னு சொல்கிறேன். எப்பவும் போல் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஹம்பை வந்து பெருசாக போட போகிறீங்களா, சின்னதாக போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா லைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ அதுக்குள்ளே இந்த யூவை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். எல்லாம் ஒரே ஷேப்பில் வந்து ஒரே ஹைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட ஹம்ப்க்கும் செகண்ட் போட்ட ஹம்ப்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் டைப் 1 பார்த்தாச்சு. இப்போ டைப் 2 வந்து அதே யூ தான். ஃபஸ்ட்டு டைப்பில் சின்னதாக போட்டோம், செகண்ட் டைப்பில் பெருசாக போடுறோம் அப்படின்றத விட நீட்டாக போடுறோம். அந்த யூவை வந்து நீட்டாக போடுறோம் அப்படின்னு தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக யூ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம். செகண்ட் டைப் ஹம்பு வந்து நீட்டாக போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஹம்ப்லாம் வந்து நிறைய பேர் இந்த அரபிக் டிசைன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அரபிக் டிசைன். ஸோ இதையுமே வந்து சேம் அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே ரொம்ப லைட்டான ஒரு லைனை போட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த நீட்டாக இருக்க அந்த ஹம்பை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டைமுமே போடலாம். லைட்டாக சும்மா உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே ஹைட்டில் கிடைக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஹம்ப், ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லைன் ஹம்ப்பு பார்க்க போகிறோம். ஸோ அப்பர் லைன்னா ஒன்றுமே கிடையாது, லைன் போட்டுட்டு லைனுக்கு மேல் பக்கமாக போடுறது தான் வந்து அப்பர் லைன் ஹம்ப்பு. ஸோ லைனுக்கு மேல் பக்கமாக போடுறது அப்பர் லைனு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாட்டாக வச்சுக்கலாம், இல்லை சும்மா ஒரு மெலிசான ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹம்பை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து அப்பரில் போட்டால் அப்பர் லைன் ஹம்ப்பு. நம்ம ஒரு லைன் போடுறோம், அந்த லைனுக்கு மேலே
நம்ம ஹம்ப்பு போட்டால் அப்பர் லைன் ஹம்ப். இதுவே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து லோவர் லைன் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். லோவர் லைன் ஹம்ப்னா கீழே போடுறது, ஓகேவா? ஸோ லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே வந்து சும்மா லைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஹம்ப் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து லோவர் லைன் ஹம்ப்பு. ஸோ ரொம்பவே ஈஸி. இது எல்லாமே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஹம்ப் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக, அதிலே வந்து இன்னொரு டைப் இருக்குல்ல, ஸோ அந்த ஹம்ப்பு இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக, அப்பர் லைன் ஹம்ப்பு, லோவர் லைன் ஹம்ப்பு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் லைன் ஹம்ப் அதான் பார்க்க போகிறோம். ஸோ பிக்கர் ஹம்ப் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பெருசாக யூ இருக்குல்ல, ஸோ அந்த யூவை வந்து பெருசாக போட போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். யூ வந்து யூ மாதிரி வரைய போகிறோம். இதுதான் வந்து பிக் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூ வந்து நிறைய ஃப்ளார்ஸ் டிசைன்லலாம் யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த ஹம்புக்கு இந்த யூ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பிக்கர் ஹம்ப் எப்படி யூஸ் ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே குட்டியான ஹம்ப்பு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்மால் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் ஹம்புக்கு மேலே இந்த பிக் ஹம்பை ட்ரா பண்ணீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதாவது பெரிய பெரிய யூ, அவ்வளோதான். யூவை வந்து யூ மாதிரி போட போகிறீங்க, சிம்பிள். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது தெளிவாகலையோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டைப் 1 முடிஞ்சிருச்சு. அதே பிக் ஹம்பில் டைப் 2 பார்த்துடலாமா? டைப் 2 வந்து இந்த மாதிரி யூவே தான் நல்லா வளைச்ச மாதிரி போட போகிறோம். கர்வாக வரும், அவ்வளோதான், வளைஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹம்ப் இருக்குது. அதாவது அந்த யூ வந்து யூ இப்படி நல்லா நம்ம மேலே போட்டோம்ல பிக் ஹம்பில் டைப் 1, அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் அகண்டு வளைச்சு போட போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் ப்ராடாக சொல்லுவோம், ஸோ ஒய்டாக சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி போட போகிறோம். இது வந்து எப்படி நம்ம ஹம்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சேம் ஒரு லைன் போட்டு குட்டி ஹம்பு போட்டு அதுக்கு மேலே இந்த கர்வ் ஹம்பை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் கோர்ஸ் ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக ஆவீங்க. ஸோ இப்போ வந்து டபுள் லைன் ஹம்ப்பு அதுதான் போட போகிறோம். ஸோ டபுள் லைன்னு சொல்லலாம், டபுள் லேயர்னு சொல்லலாம், ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஹம்பை போட போகிறோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, இப்போ வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ஹம்ப், அதாவது ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு லேயர் தான் வந்து ஹம்ப் வந்து நம்ம போட்டிருக்கோம். இனிமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் போட்டு 2 லேயராக ஹம்ப் போட போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு லைன் போட்டு ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ரோ வந்து இன்னொரு ஹம்ப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். செகண்ட் ரோவும் நான் அது இன்னொரு லைன் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் அப்படியும் ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லைட்டான ஒரு லைன் போட்டுட்டு
அதுக்குள்ளே கூட இந்த ஹம்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ ஈஸியாக இருக்கும் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அந்த ஹம்பை வந்து போடலாம். இப்போ வந்து 3 லேயர் ஆஃப் ஹம்ப்ஸ் தான் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுவும் ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள். டபுள் லேயர்னா டபுள் லைனாக போட்டிருக்கோம், ட்ரிபிள் லேயர் அப்படின்னா 3 லைனாக போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், நான் பேசுகிறத விட நான் என்ன போடுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிப்பீங்க. இவ்வளோதானா அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போடணும் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ அதுக்குள்ளே இருந்து தான் அந்த டிசைன் எல்லாமே உருவாச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டதுலேருந்து தான் வந்து ஒரு டிசைன் கற்றுக்குறோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறது, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த குறிப்பிட்ட அந்த டிசைன்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஈஸி தான், அடித்து நவுத்திடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸி தாங்க, எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க பண்ண வேண்டியது, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இது மட்டும் பண்ணாலே போதும், பெஸ்ட்டான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக வருவீங்க. லைனோட தம்பி தான் ஹம்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் லைன் போடுறோமோ அங்கெல்லாம் கட்டாயம் அந்த ஹம்பை போடுவோம். ஸோ ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னால் போட முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கோல்டன் ஹார்ஸ், அதாவது உங்களோட பொன்னான டைமை என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோ 24 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் மெஹந்தியை கற்றுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.